ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவராஜ் கவி யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நேற்று நான் வெஜ் பிரியாணி செஞ்சுருந்தேன். அதை லஞ்சுக்கு எப்படி பேக் பண்ணி அமுச்சு விட்டேன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெஜ் பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். வெங்காயம் கட் பண்ணியாச்சு, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணியாச்சு, அப்புறம் புதினா, இஞ்சி பூண்டு. இப்போ ஃபஸ்ட்டு இஞ்சியும் பூண்டையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி கூடையும் பூண்டு கூடையும் ஒரு 2 பொருள் ஆட் பண்ணுவேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் இஞ்சி பூண்டையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதினாவும் சோம்பும் தான். சோம்பு எதனால் போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாப்பிடும்போது அது ஒரு சிலருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நான் அரைச்சி போட்டுருவேன். இப்போ அரைக்கும் போது போடுறது தான். அப்போ எண்ணெயில் நம்ம பிரியாணி செலவெல்லாம் போடும்போது நான் அதில் போட மாட்டேன். இப்போ இதை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு புதினா சோம்பு 4 நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம கேஸ் பற்ற வச்சு குக்கர் வச்சிடலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும். குக்கர் சூடானதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நெய் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெய் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ஜிஆர்பி நெய் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் ஊற்றியாச்சு. அடுத்து நம்ம பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் போட்டுடலாம். பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், ஸ்டாரு, கிராம்பு, லவங்கம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எண்ணெய் சூடானது இதை நம்ம போட்டுடலாம். ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றா எடுத்து போடும்போது அது என்னென்னா கருகிரும். அதனால் நம்ம ரெடியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் சூடானது ஒன்றா போட்டுடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம அதெல்லாம் பிரியாணி செலவெல்லாம் நம்ம உள்ளே போட்டுடலாம். கிராம்பு நல்லா வெடிக்கும். அந்த டைமில் நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். வெங்காயம் வணங்கிட்டு நல்லா. அதுக்குள்ளே நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3, சின்ன தக்காளி ஒரு 2 எடுத்திருக்கேன். நான் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் வணங்கிட்டுருக்கு. வெங்காயம் வணங்குறதுக்கு லேட் ஆகும். அப்படிங்கிறதுனால நான் அதுக்குள்ளே பக்கத்து அடுப்பில் பால் காய்ச்சிடலாம் டீக்கு அப்படின்றதுனால ஊற்றி வச்சுருக்கேன். சிம்மில் தான் வச்சுருக்கேன். மெதுவாக கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆயிருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நம்ம மிளகாப்பொடியும் போடுவோம். அதனால் உங்களுக்கு ஏற்ற மாரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் லைட்டாக வணங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கணும். தக்காளி போட்டதும் அது கூட ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வணங்கும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் நம்ம உள்ளே ஊற்றிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அப்புறம் அடி பிடிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஊற்றினா போதும். இப்போ ஊற்றக்கூடாது. இஞ்சி பூண்டு புதினா சோம்பு எல்லாம் நல்லா வதங்கி ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடி பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. நல்லா வாசனையும் நல்லா வருது. பால் கொதிச்சிருச்சு. நாம் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிறத நான் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் 3 எடுத்திருக்கேன். 3ஐயும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த டைமில் இன்னொரு ஸ்பூன் கல்லுப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
வெஜிடபிள் ஆட் பண்ணதும் அது கூடவே நம்ம வந்து பச்சை பட்டாணியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பச்சை பட்டாணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எங்கள் பெரிய பையன் வந்து பச்சை பட்டாணி வந்து நல்லா சாப்பிடுவான். அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வெஜிடபிள் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அடிப்பிடிக்கிற ஸ்டேஜில் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த தண்ணி வந்து ஊற்றிடலாம். கொஞ்சம் நேரம் கிளறி விடலாம். அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த டைமில் வந்து நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் பொடி, சக்தி கரம் மசாலா இது 3 வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து மிளகாய் பொடி வந்து வீட்டில் அரைச்சது தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து புதினா வந்து ஒரு கொஞ்சமாக வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்தி நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம வந்து அரிசி ஊற வச்சுக்கலாம். இது வந்து பிரியாணி ரைஸு. இதுலேயே வந்து 2 வெரைட்டி ஆஃப் ரைஸ் வந்து இருக்குது. பிரியாணி ரைஸு, பாஸ்மதி ரைஸுன்னு. நீங்கள் வந்து பிரியாணி ரைஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரைஸு. பாஸ்மதி ரைஸ் வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கொல கொலன்னு வரும். இது கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அரிசி ஊற வைக்கும் போதே வந்து 2 டைம் கழுவிட்டு ஊற வச்சுருங்க. ஏன்னா ஊறினதுக்கப்புறம் நம்மளால் கழுவ முடியாது. நான் இந்த டம்ளரில் தான் வந்து 4 டம்ளர் எடுத்திருக்கேன். 4 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். பால் வந்து திரும்பவும் சூடு பண்ணி நம்ம வந்து காஃபி போட போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கப்பில் வந்து 2 நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூட நெஸ்கஃபே சன்ரைஸ் காஃபி தூள் வந்து ₹2 இது வந்து நான் வந்து 3 டம்ளர் போடும் ஒரு பாக்கெட்டு. இப்போ வந்து 2 டம்ளர் டீ தான் போடுறதுனால போட்டுட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். பால் நல்லா கொதிச்சிருச்சு. பால், காஃபி தூள், நாட்டு சர்க்கரை 3ஐயும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, காஃபி ரெடி ஆயிடுச்சு. வாங்க காஃபி குடிக்கலாம். இது வந்து என்னோடய வீட்டுக்காரரோட டீ கப். டீ ஊற்றியாச்சு அவருக்கு. வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பிரியாணிக்கு. இது வந்து எனக்கு அரிசியெல்லாம் போட்டு பிரியாணி ரெடி பண்ணுறதுக்குள்ளே என் டீ ஆறிடும். அதனால் நான் வந்து பிரியாணி அந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கு, அதை வந்து சிம்மில் வச்சுட்டு போய் டீ குடிக்கிறதுக்கு நான் கிளம்பிட்டேன். எங்கள் சின்ன பையனும் எழுந்திரிச்சிட்டான். அவங்களுக்கு வந்து நான் பால் வந்து தனியாக ஆற வச்சுருக்கேன். வந்து மித்ரன் தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு வந்து கரெக்டாகுதா அப்படின்னு பார்த்துட்டு அரிசி வந்து உள்ளே போட்டுடலாம். அரிசி வந்து கழுவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து போட்டாச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து எலுமிச்சைப்பழ சாறு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஊற்றினா ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம், கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ வந்து ரைஸ் வந்து ஓரளவுக்கு வெந்து மேலே வந்துருச்சு, தண்ணியெல்லாம் அடியில் போகுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டு வச்சிடலாம். அடுத்து நம்ம சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் போட்டாச்சு, உப்பு, பூண்டு 4 பல் பூண்டு, 4 வரமிளகா. இது கூட வந்து நம்ம எவ்வளோ வந்து தேங்காய் ஆட் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து கடலையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 5 பொருள் எடுத்தாச்சுங்க. இது 5ஐயும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சட்னி வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை தழை போட்டு எடுத்து சட்னியில் எடுத்து வந்து ஊற்றி தாளிச்சிடலாம். இப்போ வந்து சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் வேலை தான் வந்து சட்னி. எங்கள் வீட்டில் டெய்லி வந்து காலையில் சட்னியும் தோசையும் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட். டெய்லி என்ன சாப்பாடு லஞ்சுக்கு செஞ்சாலும் மார்னிங் வந்து தோசையும் தேங்காய் சட்னியும் தான். அடுத்து வந்து அதுலேயே வந்து தோசைக்கல் வச்சு தோசை வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். என் தோசைக்கல் வந்து நல்லாவே எந்திரிக்கும். தோசை சாப்பிடவே நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எண்ணெயும் விட்டாச்சு. ஒரு
ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம் நம்ம தோசையை. வீடியோ எடுத்துகிட்டே தோசை வந்து எடுக்கிறதுனால என்னால் திருப்பி போடும்போது செல்லை வந்து பிடிக்க முடியல. அதனால் கேமராவை கட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டேன். இப்போ வந்து தோசையும் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துர்லாம். அடுத்து மித்ரனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆப்பிள் கட் பண்ணி போட்டாச்சு. பிரியாணி வந்து தம் போட்டு எல்லாம் ரெடியாக எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. மித்ரனுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு போட்டு வச்சாச்சு. தயிர் வந்து இன்னொரு கப்பில் வந்து ஊற்றி வச்சாச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணி லஞ்ச் பேக்கில் போட்டு மித்ரன் வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சாச்சு. 8:30 கிளம்பிட்டாங்க. அடுத்து வந்து குட்டி பையனுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு அவனுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுதாங்க என்னோடய மார்னிங் ரொட்டீன். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.